நம்மளே பாருங்கள், டைம் 7:22. ஸ்னோஃபாலோட என்னோடய பையன் ஸ்கூலுக்கு போயிருந்துருக்கான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. போங்க முன்னாடி போங்க. இன்னும் வெடியவே இல்லை பாருங்க. இருட்டாக தான் இருக்குது. 7:22 டைம் சரியா. அப்போ ஆனால் கேட்டகர் இருக்குது. 7:30 மணிக்கு ஒரு கேட்டகர் இருக்குது. அப்புறம் 7:45 ஜெர்மன் கிளாஸு. 8:15 ஸ்கூல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 8:15 1:30 மணி வரைக்கும் கிளாஸு. இடையில பிரேக் விடுவாங்க கண்டிப்பாக. என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். தனியாக ஸ்நாக்ஸ் ரூம் வச்சுருப்பாங்க வேறு. அதுக்கப்புறம் திரும்ப 1 மணிக்கு லஞ்சு, 1:30 மணிக்கு லஞ்சு. திரும்ப 1:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கேர்டேக்கர். அதான் அவருடைய ரொட்டீன். எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்னோ ஷூ ஒன்று போட்டிருக்கணும். நாம ஷூ போட்டுன்றார். ஓகே நினைக்கிறேன். பிரேக் டைமில் ஃபுட்பால் விளாட்றதுக்கு அந்த ஷூ போட்டு வந்துருக்காரு. நார்மல் ஷூ போட்டுருக்காரு. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ மாதிரி பெய்யலை. ஆக்சுவலாக ஸ்னோ மழையும் மிக்ஸ் ஆகி பெய்யுது. அதனால் பெருசாக இம்பேக்ட் இருக்காது நினைக்கிறார். கீழே விழும்போது கரைஞ்சி போயிடும் பாருங்க ஃபுல்லாக. நார்மல் ஸ்னோ மாதிரி இல்லாமல் மழையோட மிக்ஸ் ஆகி பெய்யறதுனால அது ஃபுல்லாக கரைஞ்சிடுது. அவ்வளோதான். இதான் குழந்தைங்க வந்து காலைல ஸ்கூல் போகிறது விரும்ப மாட்டாங்க. அது இந்த மாதிரி இருந்தால் இன்னும் விடவே இல்லை, நான் அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு அடம்பட்டி போகிறேன். வேறு வழி இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் ஜெர்மனி. இதான் நாங்கள் தினமும் போகிற ஸ்கூல் ரூட்டு. அமைதியாக இருக்குது பாருங்க. இது சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக ஸ்னோஃபால் வந்து டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிடும். டெம்பரேச்சர் வந்து பெருசாக வந்து அது குளிர் இருக்காது. குளிர் எடுத்துடும். லைட்டில் பார்க்குறதுக்கு. இதுதான் நம்முடைய தமிழ் ரெஸ்டாரண்ட் ஆரப்பர். நல்லா இருக்குங்க. நம்மளே நாங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் மந்தாச்சுங்க வருவோம். வந்து நம்ம ஊர் சாப்பாடெலாம் சாப்பிடுவோம். மெனு கார்டு போட்டிருக்காங்க. இட்லி, தோசை, அப்புறம் பிரியாணி, பரோட்டா எல்லாமே இருக்குங்க. உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லாயிருக்கும். எவனோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இது. சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிட்றோம் அதே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். என்ன பண்ணணும், சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். வித் பெரியூரன். அப்புறம் வெயிட் பண்ணணும். பாருங்க ஸ்னோஃபால் ஆகுது. லைட்டில் வந்துச்சு. கண்ணை 3 சிக்னல் கிராஸ் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் இல்லைங்க. எல்லாருமே சிக்னலை ஃபாலோ பண்ணுவாங்க. பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வந்து கிட்ட தான் ஸ்கூல்.